மாணவர்களே, இன்னைக்கு குரல்ல இன்னைக்கு நமக்கு ரொம்ப அவசியமான ஒரு உண்மையை தெரிஞ்சாகணும். அந்த உண்மையை சொல்லுகின்ற குரல் தான் இந்த குரல். நட்பு நம்ம தப்பா போறதுக்கும் தவறாமல் ஜெயிப்பதற்கும் நம்ம கொண்டுள்ள நட்பு தான் காரணம். அம்மாவா இல்லையா? ஒத்துக்கிறியா இல்லையா? நம்ம வாழ்க்கையில நம்ம யாரோட சேர்றோமோ அந்த சேர்க்கையினுடைய விளைவுதான் நம்ம வாழ்க்கையில நம்முடைய வெற்றி தோல்வியை தீர்மானிக்கக்கூடிய மிகப்பெரிய ஒரு சக்தியாக இருக்குது. அப்படிங்கறத ஒத்துக்கிறீங்களா இல்லையா? இல்லையா? நீங்க உங்களுக்கு எல்லா திறமையும் இருக்கு, எல்லா ஆற்றலும் இருக்கு. இருந்தாலும் சில பேர் நன்றான ஒரு நிலையில நல்ல ஒரு உயர்வான ஒரு இடத்தை பிடிப்பதற்கு அதே நட்பு உதவுது. அதே மாணவன் சரிந்து விழுந்து போவதற்கு தன்னுடைய இருக்கின்ற பொட்டன்சியலை முழுசா பயன்படுத்த முடியாம போறதுக்கு நண்பர்களுடைய தொந்தரவும், நண்பர்களுடைய கதை சொல்றது, விளையாட்டுத்தனம், மற்ற தேவையில்லாத பேச்சுக்கள் இதுதானே காரணமா இருக்குது இன்னைக்கு, இல்லையா? நம்முடைய கவனத்தை செலுத்த முடியாம, படிப்புல ஜெயிக்க முடியாம இருக்கிறதுக்கு நம்முடைய தவறான நட்பு, இல்லையா? அந்த வகையில இந்த குரல் உனக்கு ரொம்ப சரியான குரல். ஆய்ந்து கொள்ளாத கேண்மை கடைமுறை தான் சாந்துயரும் தரும். அப்படின்னா நம்ம ஒரு ஃப்ரெண்ட்ஸ் பிடிக்கிறோம், நம்ம நட்பு, நம்ம தோழமை கொள்றோம்னா அவனை நன்கு ஆய்ந்த பிறகுதான் நம்ம அந்த நட்பை ஏற்படுத்தி கொள்ள முடியும். அது ஆணாக இருந்தாலும் பெண்ணாக இருந்தாலும் எல்லாருக்குமே சமம். இப்ப நீங்க ஒரு தோழியை தேர்ந்தெடுக்க போறீங்கன்னா அந்த தோழி எப்படிப்பட்டவள், எப்படி அணுகுமுறை, அவருடைய பேச்சு, பழக்க வழக்கம், அவருடைய மனசு, அவருடைய ஆட்டிடியூட் இதெல்லாம் நம்ம பார்க்கணும். அப்படி இல்லை அப்படின்னா பார்த்த உடனே ஃப்ரெண்ட்ஸ் அப்படின்னு சொல்லிட்டீங்கன்னா அது ஒன்ன புல் டவுன் பண்ணக்கூடிய நட்பாக போயிடும், அது தப்பாக போயிடும். அதனாலதான் நான் சொன்னேன், நம்ம யாரோட சேர்றோமோ நம்மளுடைய சேர்த்தாளி, நம்முடைய கூட்டாளியை பொறுத்துதான் நம்மளுடைய வாழ்க்கையினுடைய உயரம் இருக்கும். அது சொல்லுவாங்க ஒரு ப்ரோவர்பு, நீ யார் என்று நான் சொல்ல வேண்டும் என்றால் உன்னுடைய கூட்டாளி யார் என்று சொல், நீ யார் என்று நான் சொல்கிறேன், அப்படி என்று ஒரு வாக்கியம் இருக்கிறது. அப்படின்னா நீ யாருங்கிறத நான் உன்னை பார்த்து சொல்ல தேவையில்லை, உன்னுடைய நண்பன் யாருன்னு சொல்லு. நீ யாரோட பழகிட்டு இருக்க, நீ யாரோட புழங்கிக்கிட்டு இருக்கிற, நீ யாரோட சேர்ந்து பழகிக்கிட்டு இருக்கிற அப்படிங்கிறத நீ உன் தோழிய சொல்லு யாருன்னு. நீ யாருன்னு நான் சொல்றேன். அப்படின்னா என்ன உளவியல் உண்மை? நீ யாரோட சேர்ந்து பழகி கொண்டிருக்கிறாயோ அந்த மாதிரிதான் உன்னுடைய மனநிலை, உன்னுடைய வாழ்க்கை, உன்னுடைய உயரம் துயரம் எல்லாமே. எனவே அன்பு செல்வங்களே, மாணவ குழந்தைகளே, நீங்க இன்னையிலிருந்து இந்த குரல் வாயிலாக நட்பு என்பது ரொம்ப அவசியமான நம்ம ஃப்ரெண்ட்ஸ் நம்ம கிளாஸ்லயே இருக்காங்க இல்லையா? நம்மளுக்கு எல்லாருக்கும் இருக்காங்களா இல்லையா? வகுப்புலயே தோழமை, நட்பு எல்லாமே இருக்காங்க இல்லையா? நட்பு இல்லாம இல்லை. நட்பு தப்பானது அல்ல. நட்பு என்பது உண்மையானதாக இருக்க வேண்டும், உயர்வானதாக இருக்க வேண்டும், உன்னதமானதாக இருக்க வேண்டும். அப்படி இருக்கும் பட்சத்தில் மிக சரியான நல்ல ஒரு அருமையான ஒரு சவாலை எதிர்நோக்கக்கூடிய ஒரு வாழ்க்கையை நாம் வாழ முடியும். அந்த நட்பை எப்படி நம்ம தேர்ந்தெடுத்துக் கொள்ள வேண்டும்? ஆய்ந்து கொள்வதுதான் கேண்மை. கேண்மைனா நட்பு. எப்படி ஆய்ந்து அப்படிதான் உன்னுடைய நட்பை நீ ஏற்படுத்தி கொள்ள வேண்டும். அப்போதுதான் உன்னுடைய வாழ்க்கையில நீ மிளிர முடியும். அப்படி இல்லைன்னா நீ சாகக்கூடிய அளவுக்கு, உன்னுடைய மரணத்தை எட்டக்கூடிய அளவுக்கு, மிக துயரத்தை தரக்கூடிய அளவுக்கு அந்த நட்பானது உனக்கு வழிவிட்டு விடும். அப்ப எவ்வளவு கேர்ஃபுல்லா இருக்கணும் பாருங்க. நம்மளுடைய தோழமை, நம்முடைய நட்பு நம்ம தேர்ந்தெடுப்பது தப்பாக போய்விட்டால் நம்மை குழியில தள்ளக்கூடிய அளவுக்கு துயரத்தை தந்துவிடும் என்று வள்ளுவர் சொல்கிறார். இன்றிலிருந்து நாம் ரொம்ப we all to be very careful and aware about friendship. That's why I choose this, particularly the Quran. You understand? I hope that okay, from today onwards every one of you have to be aware and then start to realize, okay, யாரை நம்ம நண்பனாக வச்சுக்கணும், யாரை நம்ம த்ரோ பண்ணணும் அப்படிங்கிறத இன்னையிலிருந்து மிக சரியாக நீங்க செய்வாய் என்று நான் நம்புகிறேன். அது உனக்கு ரொம்ப உறுதுணையாக, உற்ற துணையாக இருக்கும். சரிங்களா? ஆய்ந்து கொள்ளாதான் கேண்மை கடைமுறை தான் துயரம் தரும். நன்றி.
வணக்கம்.